மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அவன் மண்ணின் மைந்தனியா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற விடு அப்படின்னு இருக்கார். இல்லை இல்லை தலைவரை நான் ஜெயிச்சிருவேன் இருக்கார். கடைசியில் ரிசல்ட் மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போவே சொன்னார், அவன் 58வது வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்தன் நீ எப்படி அங்கே போய் நின்ன? ஏன்னா நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன். சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ 2-3 தொகுதிக்கு ஈக்குவலான இடம் அது. அந்த இடத்துல இருந்தது. ஏன்னா கலைஞர் அங்கே ரூமில் தான் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞருங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பேசின விஷயம், அதெல்லாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும். அது திருப்பியும் நான் அதே போல் இது எதுக்காகனா அந்த குடும்பம், கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே என் சகோதரர்கள் மாதிரி. அது அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, கனிமொழி, செல்வி எல்லாரையுமே எனக்கு 1980களிலேருந்து பழக்கம். ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தேடிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நான் எம்எல்ஏவாக இருந்த 5 வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். வேலு அவர்களும் இன்றைக்கி சொன்னார்னா அது என்ன ஒருத்தனை எல்லாத்தையும் எவ்வளோ மறைச்சி வாழ முடியும்? வாழவே முடியாது. அதற்காக சொல்கிறேன். அந்த அசம்பிளியில் கூட நான் அவரை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லுவேன். அவர் அதை திருப்பி ரெசிப்ரோகேட் பண்ணுவார் அந்த இடத்துலேருந்து. அவர் ரெசிப்ரோகேட் பண்ணாட்டா என்ன தெரிய போகுது? அவர் சிஎம் போகிறாரு, நமக்கு எப்படி தெரியும்? அதே போல் அவர் கிளம்பும்போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார். அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பனாக்கிடுவார். அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அவருடைய நேச்சர். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருங்க? என்ன கேளுங்க இன்னொரு இடத்துல, ஐயா அவனை மாதிரி திமிரு பிடிச்சவன் கிடையாது தான் சொல்லுவாங்க. என்னோட பழகின சொல்லுங்க சார் தங்கமான ஆள், அவரை முரசாத வரைக்கும் அவன் ரொம்ப நல்லவன் அப்படிம்பாங்க. எல்லாரும் அப்படி தானே? அதில் என்ன இருக்குது? அந்த மாதிரியான விஷயம். அந்த 5600வது நாடக விழா, அந்த நாடக விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர், துணை முதல்வர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் 2 பேருமே கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய பெருமை. அந்த விழாலையும் அவர் பிரமாதமான ஒரு விஷயத்தை பேச சொல்கிறார். எஸ்வி சேகர்கிட்ட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் அவரை தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம். அது அவர் நெடுஞ்செழியனை நான் வெற்றி கொண்டதை அவ்வளோ நாசுக்காக அவர் சொல்கிறார். அது அது அந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு யோசிக்க தோணக்கூடிய அளவுக்கு தான் சொல்லுவார். படாருன்னு போய் இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அந்த ட்ராமாவில் அப்படி சொன்னார். அப்போ தான் எனக்கு சொன்னார், எஸ்வி சேகர் நல்ல தமிழ் நாடகங்கள் போடுகிறார் என்பதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னார். அதுக்கு அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு வாங்கிறதுக்காக மார்க்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருந்தா. அப்போ அவர் ஆலியர் ரோட்டில் இருந்தார். நான் போனேன். அப்போது சாப்பிட்டுட்ருக்கார். வாங்க சாப்பிட்றீங்களாண்ணே? இல்லை சார் நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டோன்னே பேசுகிறேன்னு. என்ன விஷயம்னா என் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் சீட்டு வேணும். மார்க்கு பார்த்தார், ரொம்ப குறைச்சலாக இருக்கே அப்படின்னு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்டா நான் காலேஜ்லேயே வாங்கிக்க மாட்டேன்னா அப்படின்னு. இந்த வாய் தாங்க உங்களுக்கு அப்படின்னார். சொல்லிவிட்டு சார் மெடிக்கல் இல்லாட்டா கூட பரவாயில்ல சார், அட்லீஸ்ட் வெட்டினரி டாக்டர் ஏதாவது கொடுங்க அப்படின்னேன். ஏன் வெட்டினரின்னு? ஆடு மாடு தானே, பலின்னு நினச்சிக்கலாம் மனுஷனுக்கு பதிலாக அப்படின்னேன். அப்புறம் இல்லை அவர் ஒன்றும் சொல்லலை. சார் நீங்கள் வேணால் தமிழறிஞர் கோட்டாவில் கொடுங்களேன் அப்படி. தமிழறிஞர் கோட்டாவா? யாருக்கு? உங்களுக்கா? அப்படிங்கிற அவருக்கே சிரிப்பு வருது. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் போன சாவணியில் எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, இவர் போடுவது சிறந்த தமிழ் நாடகம்னு இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு. சில சமயம் நான் தெரியாதனமாக அப்படி எழுதிடுவேன் அப்படின்றார்.